எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். உங்களை பார்ப்பதில் பெரும் மகிழ்ச்சி. தேவனுடைய சமூகம் நம்மோடு கூட இருக்கிறது. சற்று நிமிடங்களோட வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். எடுத்து வாசிப்போமா? நியாயாதிபதியின் புத்தகம் 11வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சுருக்கமாய். ஆமென். நம் கொடுக்கப்பட்ட இந்த நேரத்தில் சரியாக முடிச்சிருவோம். நியாயாதிபதி 11:1 எடுத்து வாசிங்கள். கீலியாத்தினாகிய யெப்தா போத் கவனிங்கள். யெப்தா பலத்த பராக்கிரமசாலியாக இருந்தான். இந்த யெப்தா நியாயாதிபதியின் காலத்தில் வாழ்ந்தவன். அவன் தன்னை தேடி வருகிற ஜனங்களுக்கு சரியாக நீதி வழங்கக்கூடிய நல்ல ஒரு நியாயாதிபதி, நல்ல ஒரு பராக்கிரமசாலி, நல்ல ஒரு யுத்த வீரன், நல்ல ஒரு போர்ச்சேவகன். இந்த யெப்தாவை குறித்து பார்ப்போம் என்று சொன்னால் மல்டி பொட்டன்ஷியல் இந்த யெப்தாவுக்குள்ள இருக்கிறது. நல்ல ஒரு யுத்த வீரன், நல்ல போர்ச்சேவகன், நல்ல ஒரு நியாயாதிபதி, நல்ல பராக்கிரமசாலி. எவ்வளவு திறமைகள் யாருக்குள் இருக்கிறது? சத்தமா சொல்லுங்க. யெப்தாவுக்குள் இருக்கிறது. இந்த திறமைகளை ஆமென் தேசங்கள், தேசத்தின் ஜனங்கள் பார்த்து பார்த்து யெப்தாவை பாராட்ட தொடங்கினார்கள். யோ, யெப்தாவிடம் எவ்வளவு திறமை இருக்கே, நமக்கு ஒரு வழக்கு, ஒரு பிரச்சனைன்னு சொல்லி நாம் யாரும் எங்கே தேடி போகணும்? அந்த நியாயாதிபதியை தேடித்தான் போகணும். ஆமென். அவர் நியாயாதிபதியின் காலத்தில் வாழ்ந்தவர் தான் இந்த யெப்தா. அப்போ அவரிடத்தை தேடி போகும்போது சரியாய் நீதி வழங்குகிறாரே. ஐயோ, அது மாத்திரமல்ல, அவர் நமக்கு ஒரு நம்முடைய தேசத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துட்டா யுத்தத்தை பண்ணி நம் தேசத்தை மீட்டெடுக்கிறாரே. ஸோ சகல திறமையும் இந்த யெப்தாவுக்குள் இருக்கிறது என்று சொல்லி இந்த யெப்தாவின் திறமைகளை நன்றாய் கவனிங்கள். ஆமென். இந்த உலகமே, இந்த தேசமே அவனை பாராட்ட தொடங்கியது. இப்படிப்பட்ட இந்த காலகட்டங்களிலே ஆமென் உன் வீட்டாரே உனக்கு சத்ரு என்று சொல்லும் வண்ணமாக யெப்தாவின் குடும்பமே யெப்தாவுக்கு விரோதமாய் பொறாமைப்பட ஆரம்பித்தார்கள். அவர்கள் பொறாமை கொள்வதற்கு யெப்தா ஒரு தவறு செய்யலை. என்னன்னா அந்த தேசத்தின் மக்கள், அந்த சபையின் மக்கள் இந்த யெப்தாவின் திறமையை கண்டு புகழ்ந்து பேச பேச இந்த குடும்பமே அவனுக்கு விரோதமாய் சத்ருவாக்க எழும்ப ஆரம்பித்தார்கள். யார் என்று சொன்னால் யெப்தாவின் தகப்பனாகிய கீலேயாத்தின் மறுமனையாட்டியும் மறுமனையாட்டின் பிள்ளைகளும் யெப்தாவுக்கு விரோதமாய் பொறாமை கொள்ள ஆரம்பித்தார்கள். அந்த பொறாமையின் விளைவு எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால், இவன் தொடர்ந்து நம் தேசத்திலே வாழ்வான் என்று சொன்னால் இந்த ஒட்டுமொத்த இந்த ராஜ்யத்திற்கு இவன் சொந்தமாயிடுவானோ, இந்த சொத்துக்கெல்லாம் இவன் வாரிசாய் வந்துடுவானோ, என்ன மக்கள்லாம் இவனைத்தானே புகழ்ந்து பேசுகிறாங்க என்று சொல்லி தன் தேசத்தை விட்டு யெப்தாவை துரத்திட்டாங்க. இப்பொழுது துரத்தப்பட்ட அந்த யெப்தா அந்த தேசத்திலே, பக்கத்து தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலும் ஆமென் உங்களுக்கு விரோதமாய் பொறாமைப்பட்டு எரிச்சல் அடைந்து உங்கள் வளர்ச்சியை கண்டு ஆமென் உங்களுக்கு விரோதமாய் செய்து கொண்டிருக்கிறார்கள். சோர்ந்து போகாதீர்கள். இந்த இப்படிப்பட்ட இந்த காலகட்டங்களிலே ஆமென் யெப்தாவை குறித்து பார்க்கிறோம். வேதம் சொல்கிறது 2 கொரிந்தியர் 2 ஆமென் 14 வாசியங்கள் பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் நம்மளை கொண்டு அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நான் என்ன செய்தி கொடுக்க விரும்புகிறேன்னா, கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்களுக்கு என்ன உண்டு? வெற்றி உண்டு. ஆமென். எத்தனை பேர் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ விரும்புறீங்க? எத்தனை பேர் ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ விரும்புறீங்க? ரொம்ப பேர் மனதில் நான் சாணி ஏன்னா முளம் வழுக்குதப்பா அப்படித்தான் ரொம்ப பேர் ரொம்ப கேள்விகள் இருக்குது. ஆமென். ஆனால் நம்ம கடவுளுக்குள்ள வந்துட்டா நமக்கு எப்பயுமே வெற்றி தாங்க. ஆமென். ஜெயமுள்ள வாழ்க்கை தான். ஆமென். வெற்றி உள்ள வாழ்க்கை தான். ஏன்னா பைபிளில் வாசிக்கிறோம், யெப்தா வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தான், ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தான். அப்படி என்றால் இந்த யெப்தா நன்றாய் கவனிங்கள், ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தான். அவனை குறித்து தேசமெல்லாம் அவனை குறித்து புகழும் பொழுது குடும்பமே சத்துருக்களாக எழும்பி அவனை திரட்டினார்கள். இப்படிப்பட்ட இந்த காலகட்டங்களிலே கவனிங்கள், இந்த யெப்தாவின் குடும்பத்திற்கு விரோதமாய், அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய், தேசத்துக்கு விரோதமாய் அம்மோனியர்கள் படையெடுத்து வருகிற பொழுது இப்பொழுது யெப்தாவின் குடும்பத்தார்கள் யோசிக்கிறார்கள், ஐயோ இவர் சொத்துக்கு வாரிசாய் வந்துவிடக்கூடாது என்றதற்காகத்தானே நம்ம தேசத்தை விட்டு திரத்தினோம். இப்போ நம்ம சொத்தை மாத்திரமல்ல உயிருக்கே ஆபத்து வந்துருச்சே. அம்மோனிகள் படையெடுத்து வருகிறார்கள் நம்மளை சிறைப்பிடிப்பதற்கு. என்ன செய்யணும்னு தெரியலையே. இப்போ இந்த அம்மோனியோடு கூட யுத்தம் பண்ண யுத்த வீரன் யாரு? யெப்தா.
அவன் தானே யுத்த வீரன், அவன் தானே பராக்கிரமசாலி. இப்போ உயிருக்கே ஆபத்து வந்துருச்சேன்னு சொல்லி அவர்கள் முடிவு பண்ணினார்கள். என்ன முடிவு எடுத்தார்கள் தெரியுமா? சண்டைக்காரன் சாட்சிக்காரன் காலில் விழுவதற்கு பதிலாக அப்போ நேரம் எப்தாவை தேடி போனாங்க. எப்தா மேலேயும் பார்க்குறாரு, ஏப்பா உன் தேசத்துல இல்லை, நான் இன்னொரு நாட்டுக்கு வந்துட்டேன், இங்கே என்னை தேடி வருவதற்கு காரணம் என்ன? அப்போ என்ன சொன்னாங்க? எப்தா ப்ளீஸ், நாங்கள் செய்த தப்பெல்லாம் மன்னிச்சிரு, எங்களுக்காக வந்து யுத்தத்தை செய்து வெற்றியை வாங்கித்தா என்று அவனை வருந்தி அழைத்தார்கள். அப்பொழுது எப்தா தன் ஜனங்களுக்காக வெற்றியை வாங்கி தருவதற்கு அவன் கையாண்ட 4 அனுபவங்களை குறித்து தியானிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? இருக்கிறீங்களா? ஒரு ஆமேன் சொல்லுவீங்களா? அப்படி என்றால் எப்தாவை, இவங்கெல்லாம் எப்தாவை தேடி போன நோக்கம் என்ன? அவன் திறமையை, அவன் மேல இருக்கிற தாளந்து, அவன் யுத்த வீரன், போர் சேவகன். ஆனால் அவனோ தன் அனுபவத்தையோ தன் திறமையவோ அவன் தன் பின்னணியவோ தன் பலத்தையோ தன்னுடைய அறிவையோ அவன் சார்ந்து கொள்ளாமல் அவன் அந்த அம்மோனியோடு கூட யுத்தம் பண்ணி ஜெயம் கொள்வதற்கு, வெற்றி எடுப்பதற்கு, ஜெயம் எடுப்பதற்கு அவன் கையாண்ட 4 அனுபவங்களை அதே நியாயாதிபதி 11ஆவது அதிகாரத்திலிருந்து தியானிக்க போகிறோம். வாசிங்கள் 11:11 சீக்கிரமாய். அப்பொழுது எப்தா எப்தா தன் காரியங்களை எல்லாம் எங்க சொன்னானா? மிஸ்பாவிலே, கர்த்தருடைய. அப்ப பழைய ஏற்பாட்டு கால புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்பா என்ற இந்த வார்த்தை அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தை, ஆமாவா இல்லையா? அப்ப மிஸ்பா என்று சொன்னால் அது ஜெபிக்கிற ஒரு ஸ்தலம், தேவனோடு இடைப்படுகிற ஒரு இடம். ஆமா, அதான் மிஸ்பா. சத்தமா சொல்லுங்க, மிஸ்பா. அப்படின்னா இன்னும் சொல்ல போனா என்ன? ஆமென், ஜெபம் பண்ணுகிற இடம். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப எப்தா ஒட்டுமொத்த காரியத்தை எங்க கொண்டு போறானா? தேவ சமூகத்துக்கு கொண்டு போகிறான். ஆமென், மிஸ்பாவுக்கு கொண்டு போகிறான். அப்ப ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ எப்தா கையாண்ட முதல் காரியம் என்னன்னா ஜெபம். சொல்லுங்க பக்கத்துல, ஜெபம் இல்லையே ஜெயம் இல்லை. அப்ப ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ என்ன தேவை? ஜெபம். ஆமென். என் குடும்பம் ஜெயமுள்ள குடும்பமா இருக்கணுமே, என்ன ரகசியம்? ஜெபந்தான் ரகசியம், ஜெபந்தான். ஐயா நான் 30 வருஷமா சபை இருக்கட்டும், ஐயோ நான் ரொம்ப பேருக்கு தானம் தர்மம் பண்ணியிருக்கேனே இருக்கட்டும், இவைகளால் ஒன்றும் சாதிக்க முடியாது. அப்பாவுடைய கிருபை தான். ஆமென். அதுக்கு ஒரே வழி ஜெபம். இதைத்தான் இந்த எப்தா செய்தார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, எரேமியா 33:3, சங்கீதம் 50:15 என்ன சொல்லுகிறது? ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் உன்னை, நீ என்னை மகிமைப்படுத்துவா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆபத்து என்பது எல்லோருக்கும் உண்டுதான். ஆமென். ஆனா அந்த ஆபத்து நடுவில் நாம் யாரை கூப்பிடணும்? ஆமென். ஏன் நான் சொன்னேன் இல்லையா, நான் 94 டிசம்பர் 31ஆம் தேதி நான் தற்கொலைக்கு நேராக போனேன். அந்த எனக்கும் மரணத்துக்கும் ஒரு தூரம் தான் வித்தியாசம், கடைசி நிமிடம், அவ்வளோதான். ஆனால் அந்த ஆபத்தான நிலையிலே மனம் உடைந்து இயேசு என்ற அந்த வார்த்தையை முதல் முறையாக நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல ஆரம்பித்தேன். அவ்வளோதான். அந்த ஆபத்தில் இயேசுவேன்னு கூப்பிட்டேன் பாருங்க. அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு என்னை இன்றைக்கு ஒரு ஊழியக்காரன் நிறுத்தி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க. அப்ப ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ ஜெபம்தான் தேவை. ஆமென். அப்ப எப்தா ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ அவன் கையாண்ட முதல் அனுபவம் என்னது? சத்தமா சொல்லுங்க, ஜெபம். ஜெபம், ஜெபம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் கூட பேசணும், நேரம் போயிட்டு இருக்குல்ல. கர்த்தர் நல்லவர். ஆனால் நீங்கள் இருக்கிற ஆர்வத்தை பார்த்தா நல்ல வசனம் பேசிட்டே இருக்கலாம் போல இருக்கு. நேரம் போயிட்டு இருக்கு, பரவாயில்ல. கர்த்தர் நல்லா கவனிங்கள். இப்போ இந்த இப்படி ஜெபத்துக்கான எவ்வளோ சம்பவங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். என் வாழ்க்கையில் நான் சொன்னேன் இல்லையா, ஃபாதர் குடும்பத்தில் நாங்கள் பிறந்து வளர்ந்து வந்தோம். ஃபாதர் கூட பிறந்தவங்க மொத்தம் 6 பேர். 2 பேர் பரலோகம் போயிட்டாங்க, மீது 4 பேர் தான் இருக்கிறாங்க. இப்போ ஃபாதருக்கு நேரம் மூத்தவர் தான் எங்கள் அப்பா. ஃபாதர் பிறந்ததெல்லாம் ஒரு குக்கிராமம், ராமநாதபுரம் மாவட்டம், முதுகுளத்தூர் தாலுகா, செம்பன்குடி என்ற அந்த கிராமத்துக்கு அருகாமையில் ஒரு குக்கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர் தான் ஃபாதர். அந்த கிராமத்தில் அந்த வீட்டில் தான் நானும் பிறந்தேன். ஃபாதர் பிறக்கும்போது கூரை வீடு, நான் பிறக்கும்போது ஓட்டு வீடு, அதான் வித்தியாசம்.
ஒரு ஆதிவாசியை போல தான் அந்த கிராமவாசியாக வாழ்ந்தோம். எந்த பெட்டி கடையும் கிடையாது, எந்த பொட்டி கடையும் கிடையாது, எந்த பஸ் வசதியும் கிடையாது. ஒரு ஊருக்கு பிரயாணம் பண்ணி சிட்டிக்கு போகணும்னு சொன்னால் நாங்கள் கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடக்கணும். எப்படி இருக்கும் பாருங்கள். ஒரு ஸ்கூலில் படிக்கணும் அப்படின்னா நானும் 3 கிலோமீட்டர்ஸ் போய் தான் படிச்சிருக்கிறேன். ஃபாதர் அப்படி தான் 3 கிலோமீட்டர். செப்பல் இருக்காது, செருப்பு இருக்காது, சரியான சட்டை இருக்காது. அப்படித்தான் நாங்கள் வாழ்ந்தோம் ஐயா. ஆனால் வசனம் சொல்லுது, ஒரு ஆபிரகாமின் பொருட்டு அவன் சந்ததியை ஆஸ்வதிப்பதை போல அன்பு தந்தை அவர்களை தேவன் எங்கள் குடும்பத்தில் தெரிந்து கொண்டதுனால இன்றைக்கி அவர் மூலமாக நாங்கள் மாத்திரமா எத்தனையோ பேர் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கத்தோலிக்கத்திலிருந்து தேவன் ஃபாதரை தெரிந்து கொண்டா. ஆமேன். இன்றைக்கு அவர் ஆயிரங்களுக்கு ஆஸ்வாதமாக இருக்கிறார். அவருடைய சாட்சியெல்லாம் சொல்லுவதற்கு நேரமல்ல. கவனிங்கள், அந்த குடும்பத்தை கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். ஃபாதரை தேடி போகும்போதெல்லாம் சொல்லுவார், தம்பி நீ என்னை தேடி வந்தால் நான் கொடுக்குற செலவுக்கு 2 நாள் தான் ஆகும். நீ கர்த்தரை தேட நிரந்தரமாக கொடுப்பார் ஐயா. உன் வாலிபத்தை இயேசுவுக்கு ஒப்பு கொடுப்பா. நீ இப்படி துன்மார்க்கம் போறியே, உன்னை குறித்து கேள்விப்படும் போது எனக்கு கஷ்டமாக இருக்கே. இப்படி மதுபானங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறாயே, இப்படி புகைப்பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறாயே. ஆமாம், உங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு விவசாயம் பார்க்குறார். ஏன் தம்பி இப்படி செய்கிற? என்னை கண்ணீர் மல்கை என் கூட பேசுவார். ஏதோ கொடுத்தாருன்னா சோத்திரன்ட்டு வருவேன், இல்லாட்டினா ஆத்திரமாக தான் வெளியில் வருவேன். இப்படித்தான் என் வாழ்க்கையின் பயணங்கள் வாலிப நாட்கள் ஓடிக்கொண்டிருந்தது ஐயா. ஒருபுறம் என் தாயார் இரவும் பகல் எனக்காய் பரிதபித்து ஜெபிப்பார்கள். என் தாயாருடைய ஜெபமெல்லாம் என் சம்பாத்தியம் முக்கியமல்ல, இவனுடைய வருமானம் முக்கியமல்ல, இவன் வாழ்க்கை தான் முக்கியம். இவன் ஆத்துமா நரகத்துக்கு போயிடக்கூடாது. ஏசப்பா, என் மூத்த மகனை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறேன் என்று சொல்லி நான் இரவு நேரங்களில் தூங்கும் பொழுதெல்லாம் எத்தனையோ முறை என் தாயாருடைய கண்ணீர் என் மேலே விழுவதை பார்த்துருக்கிறேன். ஒரு சில நேரங்கள்லாம் எழும்பி வன்மையாக கண்டிச்சிருவேன். எனக்கு இந்த ஜெபமே பிடிக்காதுன்னு தெரியும். நான் ஒரு தீக்கா கொள்கை உடையவனாய் வாழுகிறேன், கடவுளே இல்லை என்றவனாய் வாழுகிறேன். ஆமாம், நீங்கள் கும்பிடுகிற வணங்குகிற கடவுளாம் கடவுள் அல்ல, தெய்வத்தை கண்டது யாரு அப்படின்னு இஷ்டத்துக்கு பேசுவேன் பாருங்க. எப்படி இருக்கும்? இப்படி தான் என் வாழ்க்கை போய் கொண்டது. ஃபாதர், என் தாயார், இயேசு நம்மோடு ஊழியர்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். ஒரு நாள் சொன்னல, 95 டிசம்பர் 31 மரணத்தை நோக்கி போகும் பொழுது ஆண்டவர் தொட்டார், என்னை ரட்சித்தார். ஆமேன். பிறகு நான் ஃபாதருக்கு கடிதம் எழுதினேன். நான் மனம் திரும்பிட்டேன், ரட்சிக்கப்பட்டேன் உடனே அவருக்கு அளவில்லாத சந்தோஷம். ஒரு இளையகுமாரனுக்கு எப்படி ஆமேன் வஸ்திரத்தை உடுத்தி தன் தகப்பன் ஆமேன் நல்ல கொளுத்த ஆட்டை அடித்த மாதிரி சென்னையில் என்னை அங்கே ஃபாதர் கட்டி தழுவி முத்தமிட்டு, இனி இந்த சென்னையை திரும்பி பாராதே என்று சொல்லி ஜெபத்தோட்டம் அனுப்பினார்கள். நான் அவரோடு கூட பல ஆண்டுகள் ஊழியத்தின் பாதையில் பல தேசங்களுக்கு கூடயே போவேன். எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்கள் ஃபாதர் குடும்பத்தில் பிறந்ததுனால நீங்கள் நல்லா பாடுறீங்களே. அதுவும் பழமொழி சொல்லுவாங்க, கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிவாடும். நான் சொல்லுவேன், ஃபாதர் குடும்பத்தில் பிறந்ததுனால அப்படி இல்லை. ஆமேன். அவர் நாடியவர் தாடியும் தான் பிடிச்சிட்டு பின்னாடியே போனேன். ஒரு எலியாவுக்கு பின்னாடி எலிசா என்ன ஊழியம் செஞ்சாரோ அதைத்தான் நான் செஞ்சேன். இப்போ பிரதர் ஜான்சன் அவர்களுக்கு நீங்கள் செய்கிற ஊழியத்தை கர்த்தருக்காக செய்கிறீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இன்றைக்கி இந்த காலையில் ராஜகுமார் என்னை வந்து ரிசீவ் பண்ணார் பிரதர். உண்மையில் 5 மணிக்கு வந்து அவர் வீட்லேயே காஃபியை போட்டு கொண்டு வந்து அருமையாக ரூமில் என்னை ரிசீவ் பண்ணி கொண்டு வந்து ரூமில் வச்சு காஃபியை கொடுத்து, வேறு என்ன தேவைனாலும் சொல்லுங்கள் பாஸ்டர் அப்படின்ட்டு போனார். அப்போ அது காலையில் ஜான்சன் வர முடியல பிரதர், ஏன்னா அவங்க வேலை ஊழியம். பட்டு கர்த்தருடைய நாமத்து நிமித்தமாக இந்த ஊழியக்காரருக்கு செய்கிற ஊழுக்கலசம் தண்ணி கொடுத்தாலும் அதுக்கு பிரதிபலன் உண்டு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் பிரதர் ஜான்சனுக்கு செய்யலை, யாருக்கு செய்கிறீங்க? அதை விட மறந்துடக்கூடாது. ஆமேன். நிச்சயமாக நான் சொல்கிறேன், 100 ஆசீர்வாதம் உண்டு. அப்போ ஃபாதருக்கு என்னை ஃபாதர் ஜெபத்தோட்டம் அனுப்பினார்கள். அவரோடு கூட ஊழியங்களை செய்த நாட்களிலே வந்த பாடல் தான் இந்த பாடல்லாம். இந்த ஊழிய ஆரம்ப நாட்கள் ரொம்ப கஷ்டம், ரொம்ப சிரமம். அப்போ நான் வாய் விட்டு கேட்டால், ஃபாதர்கிட்ட கேட்டால் கொடுப்பார்கள். ஏன்னா நான் ஊழியத்துக்கு வந்தது சந்தோஷம். 2வது, என்னை பெற்றெடுத்த என் தாய் தகப்பன் கொடுக்க ரெடியாக இருப்பாங்க. ஏன்னா என் பிள்ளை ஊழியத்துக்கு வந்துட்டானேன்னு சந்தோஷம். ஆனால் நான் ஒரு தீர்மானம் பண்ணேன், ஆண்டவரே நான் ஊழியத்துக்கு வரமாட்டேன்னு தானே சொன்னேன். என்னை அழைத்தது நீங்கள் தானே. என்னை ஆண்டவர் என்னை அழைத்தார், ஊழியத்திற்கு திட்டமாய் அழைத்தார். ஒரு வாக்கு தத்துவங்களை கொடுத்து அழைத்தார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும். இந்த வாக்கு தத்துவம் அப்போ எங்கே இருக்குன்னு தெரியாது. என்னோட ஆண்டவர் பேசித்தான் அழைத்தார். அப்போ நீங்கள் தான் ஆண்டவர் நடத்தணும். ஆரம்ப நாட்களில் அதுவும் நாங்கள் திருமணம் பண்ண பிறகு ரொம்பவும் கொஞ்சம் ஸ்ட்ரகிளுக்குள்ளே போனோம், கடந்து போனோம். 20 தேதிக்கு மேலே போனால் ட்ராவை திறந்தால் காசு இருக்காது.
இருக்கிறத அப்படி பொங்கி அப்படி படித்து அப்படி சாப்பிட்டு சமாளிச்சிடுவோம். ஆனால் வெளியில் பார்த்தா ஃபாதருக்கு அண்ணன் பையன், இவருக்கு என்ன குறைவில்லை அப்படின்ற மாதிரி. ஆனால் நான் படுற ஸ்ட்ரகிள் எனக்கு தான் தெரியும். ஆனால் ஃபாதர் கேட்கும்போது எல்லாம் இருக்குது அப்படின்ட்டுருவேன். கொஞ்ச காலம் அந்த பாதையில் ஆண்டு நடத்தினார். என்னான் அவர் வாக்கு தத்தமெல்லாம் ஆமென்றும், அவர் பொய் சொல்ல மனமாற. ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்களப்பா, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயம் சொன்னீங்களே, நீங்கள் செய்வீங்க ஆண்டவரே, நம்புற ஆண்டவரே. அவ்வளோதான். அந்த வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டே பிறகு அந்த பாடல் அபிஷேகத்தை தேவன் எனக்கும் தந்தார். அதில் வந்த பாடல் தான் நன்றி சொல்லாமல் ஆர்ப்பரிப்போ ஒரு குறைவில்லாது கணக்கற்ற பாடலை கற்றுக் கொடுத்து கிராமத்தில் கிடந்த எண்ணெய் இன்றைக்கு உலகங்கள்லாம் தேவன் பயன்படுத்துகிறார். அடுத்த வேளைக்கு வழியில்லாத இருந்த எண்ணெய் இன்றைக்கு நல்ல ஒரு ஊழியத்தை கற்றுக் கொடுத்து, நல்ல வீட்டை கொடுத்து, நல்ல சேர்ச்சை கொடுத்து அநேக தலைவர்களுக்கு முன்பாக நிறுத்துறான்னு சொன்னால் ஆமென். எவர்களையும் உயர்த்தவும் மேன்மைப்படுத்தவும் அவரால் ஆகும். எத்தவர் ஆமென் சொல்கிறீங்க? அப்படி என்றால் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், வெற்றி உள்ள வாழ்க்கையின் ரகசியம் எங்கே இருக்கிறது? ஜெபம். ஆமென். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஹல்லேலூயா. ரெண்டாவது வாசிப்போம். ஆமென். ரெண்டாவது யெப்தா ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முதலாவது அவன் கையாண்டது அந்த நியாயாதிபதி 11:11. ரெண்டாவது 12 வாசிங்க பார்க்கலாம். 12. பின்பு யெப்தா அனுப்பி சொல்றீங்க. ரெண்டாவது கவனிங்க, தன் ஸ்தானாதிபதியில் அனுப்புகிறான். யார்கிட்ட அனுப்புறான்? எதிரி இடத்துல அனுப்புறான். அம்மோன் புத்திரத்தில் அனுப்பி, இந்த பார்ப்பா, எனக்கு உனக்கும் என்னப்பா வழக்கு இருக்கு? ஆமென். என்ன வழக்கு இருக்கு? எதுவாக இருந்தால் பேசி தீர்த்துக்கிறோம்ப்பா. என்னை பற்றி உனக்கு தெரியும்ல, சண்டை வந்தால் பேசுகிறோமா இல்லையா? நான் யார் தெரியுமா? நான் என்ன பரம்பரை தெரியுமா? என் ஜாதி என்ன தெரியுமா? எங்கள் அப்பா எப்படி ஆள் தெரியுமா? அந்த நேரத்தில் தான் வீரவசனம்லாம் அள்ளி வீசுவாங்க. அப்படி ஒருவேளை யெப்தா சொல்லியிருந்தாலும் ஒன்றும் ஆகிருக்காது. ஆனால் யெப்தா திறமையானவன் தான், யுத்த வீரன் தான். ஆனாலும் அவன் புரிஞ்சுக்கிட்டான், நான் உனக்கு ஒரு 10 அடி கொடுத்தா நீ எனக்கு 2 அடியாவது கொடுப்ப. ஆமென். அப்படி அடித்தோம்னா 2 பேருக்கு சேதம் தான். எனக்கு சின்ன சேதம்னா உனக்கு பெரிய சேதம். அதனால் நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், நம்ம ஏப்பா சண்டை போட, வா சமாதானம் பண்ணிக்கொள்ளுவோம். அப்போ முதலாவது யெப்தா ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ அவன் கையாண்ட முதல் ஆயுதம் ஜெபம். ரெண்டாவது ஆயுதம் என்னது? சமாதானம். என்ன ஆயுதம் சொல்லுங்க? என்ன ஆயுதம்? இப்போ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று. ஆகவே யாவரோடும் சமாதானமா இருங்கள். உண்மையில் நான் கேட்குறேன், இந்த இடத்துல எனக்கு யார் மேலே கசப்பு இல்லைங்க, நான் எல்லாரோடும் சமாதானமாக இருக்கிறேன். அப்படிப்பட்டவங்க மாத்திரம் கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ. ஒருவேளை உங்களுக்குள்ள யார் மேலே வருத்தம் இருந்தா, கசப்பு இருக்குமே, ஆனால் இந்த செய்தி கேட்குற இன்றைக்கு ஒப்புரவாயிடணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ நாம் யாவரோடு எப்படி இருக்கணுமா? சமாதானமாக இருக்கணும். நீங்கள் யோசேப்பை குறித்து பாருங்க, ஆதியாகமம் 41. ஆமென். எடுத்து வாசிக்க நேரம் இல்லை, நல்ல கவனிங்க. இந்த சம்பவம் தெரியும். ஆதியாகமம் 41 ஒரு சம்பவம் உண்டு. யோசேப்பை குறித்து பார்த்தீங்கன்னா, யோசேப்பை குழியில் தூக்கி போட்டது மாத்திரமல்ல, விற்று போட்டாங்க. அவன் எல்லாராலும் மறக்கப்பட்டவனாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். நல்ல கவனியம். ஆதியாகமம் 41:51 வாசிங்க. 41:51 எடுத்து வாசிங்க. அந்த வசனம் நினைக்கிறேன். என்ன வசனமா? குட். 41:51 தானே? மூத்தவனுக்கு என்ன பேரிட்டானா? அப்ப மனாசேனா என்ன அர்த்தம் தெரியுமா? வருத்தங்கள் யாவையும். அங்கதான் முக்கியம். இப்ப கவனிங்க, எல்லாரும் என்ன கவனிங்க, முடிச்சிருவோம். அப்ப யோசேப்பு சொல்றான், என்ன அவனுக்கு ஒரு வருத்தம், என்ன அவனால மறக்க முடியல, என்ன அவனால மன்னிக்க முடியலன்னா அவன் என்ன தப்பு பண்ணா? தரிசனத்தை கண்டு சொன்னான். இதுக்கா இவ்வளவு பெரிய விளைவு? கொண்டு போய் குழியில போட்டு விற்று போட்டாங்க. அவனோடு யாருமே இல்லை. எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பா. நான் என்ன சொல்ல, சொந்தம் என்று
சொல்லிக்கொள்ள உம்மை விட சொத்து என்று உம்மை விட இயேசுவே இயேசுவே. இப்படித்தான் சொந்தம்னு சொல்ல அவன்கிட்ட யாருமே இல்லை, உறவுன்னு சொல்லிக்கொள்ள யாருமே இல்லை. ஆனா இம்மானுவேல் அவனோடு கூட இருந்தா, கர்த்தர் அவனோடு கூட இருந்தா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் யார் இருக்கிறாங்க இல்லையோ, கர்த்தர் கூட இருக்கிறார், தேவன் கூட இருக்கிறார், அழைத்தவர் கூட இருக்கிறார், தெரிந்து கொண்டவர் கூட இருக்கிறார், முன்குறித்தவர் கூட இருக்கிறார். அப்ப என்ன ஆச்சுன்னா, நல்லா கவனிங்க. இப்ப இந்த இந்த யோசனை யோசேப்புக்கு அடிக்கடி வந்துட்டே இருந்துச்சு. ஏன் எனக்கு இப்படி செஞ்சாங்க, ஏன் இப்படி செஞ்சாங்க, அவனால மன்னிக்க முடியல. ஆமென். மன்னிச்சாலும் மறக்க முடியல. அதனால அவனுக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்கல பாருங்க. ஆனா ஒரு நேரம் வந்துச்சு, சே இனிமே நம்ம இப்படி இருந்தோம்னா வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை இழந்துருவோம் அப்படின்ட்டு என்னைக்கு மன்னிக்கிறேன்னு ஒரு முடிவு எடுத்தானோ அன்னைக்கு தான் கர்த்தர் மனாசையை கொடுத்தார். இந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? தன் தகப்பன் வீட்டார்கள் செய்த தப்பிதங்கள் எல்லாவற்றையும் மறக்க பண்ணினார். தன் குடும்பத்தார்கள், ஒருவேளை உங்களுடைய கூட பிறந்த உறவுகள், சொந்தங்கள், உங்க தாய் தகப்பனே உங்களை வேதனைப்படுத்திருக்கலாம். ஆமென் ஆமென். கூட பங்காளி துரோகம் செய்திருக்கலாம் உங்களுடைய சொத்துக்கள், உங்களுடைய விவரங்களில். ஆமென். உங்களுடைய காரியங்களில் நம்ம மன்னிக்கிறேன்னு சொன்னா பாருங்க, அப்பதான் கர்த்தர் மனாசையை கொடுத்தார். ஒருவேளை நீங்களும் அந்த மனப்பான்மைக்குள்ள எப்போ வர்றீங்களோ, கர்த்தர் ரெண்டாவது அடுத்து 52 வாசிங்க பார்க்கலாம். 52. நான் சிறுமைப்பட்ட தேசத்திலே தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி. ஓ, ரெண்டாவது பாருங்க, என்ன பேரா இளையவனுக்கு? எப்ராயிம் என்றா என்ன அர்த்தம்? ஆசீர்வாதம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆசீர்வாதம் வேணுமா? எப்ராயிமை பார்க்கணுமா? மனாசையை பார்க்காம எப்ராயிமை பார்க்க முடியாது. சொல்லுங்க பக்கத்தில் பாருங்க, யாவரோடு சமாதானமா இல்லாம, மன்னிக்காம, மன்னிச்சது மாத்திரமில்ல மறக்காம நீங்க ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. நான் சொல்றது எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்படின்னா ரகசியம் எங்க இருக்கு பாருங்க. இன்னைக்கே நீங்க எல்லாரோட ஒப்புரவாயிரணும். உண்மையான சமாதானத்துக்கு அடையாளம் என்ன தெரியுமா? மத்தேயு 5:44 முதல் வாசிக்கிற, எடுத்து வாசிக்க வேண்டாம். உங்கள் சத்துருக்களை சபிக்கிறவர்களை, அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? துன்பப்படுத்துவதற்காக. இன்னைக்கு சபிக்கிறவனை ஆஸ்வதிக்க முடியுதா? பதிலுக்கு நாமளும் சபிக்கிறமே. ஆமென். உங்கள் சத்துருக்களை நேசிக்கிறவனை நேசிச்சு என்ன பிரயோஜனம்? உங்க எதிரியை நேசிக்கணும். அதான் உண்மையான நேசம், அதான் உண்மையான மன்னிப்பு. ஆமென். அவங்களுக்காக ஜெபிக்கணும். இதைத்தான் ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சிலுவையில் ஆண்டவர் செய்த ஜெபத்தில் ஒன்று, பிதாவே இவர்களை இன்னதென்று அறியாமல் செய்கிறார். ஏன்னா நமக்கு அவர் செய்து முடிச்சிருக்கிறார், அதான் சொல்றார். ஆமென். மன்னியுங்கள், அப்பொழுது மன்னிக்கப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஜெயமுள்ள வாழ்க்கையின் ரகசியம் ரெண்டாவது என்ன சொன்னேன்? சமாதானம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சமாதானம். அதான் கத்தோலிக்கத்தில் எனக்கு மறக்க முடியாத ஒரு ஜெபம் ஒன்று உண்டு. கடைசி பூசை எப்படா முடியும்னு பார்ப்பேன். எத்தனை பேர் கேத்தலிக் பேக்ரவுண்ட் இருக்கீங்களாங்க? இருக்கீங்களா? பரவாயில்லையே. ஏப்பான் குட். ஏன்னா நான் கோவிலுக்கெல்லாம் ரொம்ப போனது கிடையாது. எங்கள் தாத்தா பாட்டிக்காக பயந்து போவேன். ஏன்னா அங்கே எங்கள் பாட்டி ஃபாதருடைய அம்மா கூட்டிகிட்டு போயிடுவாங்க, வாடா கோயிலுக்கு வாடா அப்படின்ட்டு. அப்புறம் ஃபாதர் கேட்பாரு, அப்பா அம்மா கேட்பாங்களேன்றக்காகத்தான் போவேன். ஆனால் அங்கே போய் தூங்கி தூங்கி வழிகிறது. ஒரு ஜபம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். முடியும் போது ஆமாம், என்ன அதுக்கு ஃபாதர் அருமையான மந்தம் சொல்ல மறந்துட்டேன். என்ன சொல்லுவார்? அது நல்லா பூசியில் ராகத்தோடு சொல்லுவார், அவரோடும் சமாதானமா அப்படின்பாரு. சொல்லிட்டு சமாதானம், இங்கிட்டு சமாதானம், இங்கிட்டு சமாதானம், அப்புறம் முன்னாடி ஒரு சமாதானம் போடுவோம். ஞாபகம் இருக்கா இல்லையா? பக்கத்தில் சண்டைக்காரன் தான் நிற்பேன். ஆனால் நம்ம சொல்கிற வார்த்தை சமாதானம் சொல்லுவானா, அவனோட சமாதானம் இருக்க மாட்டான். இங்கிட்டு ஒருத்தன் அவனும் பரம் எதிரியா இருப்பான். சே நீ தான் நிற்கிறியாடா, போ சரி பரவாயில்ல, சாமியார் சொல்லிட்டார் சமாதானம் அம்பிடுத்தேன். ஆனால் உண்மையான சமாதானம் இல்லை, அது போலியான சமாதானம். இப்போ உண்மையிலே நான் யாவரோட சமாதானமாக இருக்கிறேன்ற மாத்திரம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சரி, மூன்றாவது எப்தா ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ. ஏன்னா எல்லாருக்கும் வெற்றி தேவை இல்லையா? எத்தனை பேர் ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ விரும்புறீங்க? எத்தனை பேர் வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ விரும்புறீங்க? அப்போ முதலாவது என்ன தேவைன்னு சொன்னோம், ரெண்டாவது என்ன தேவை, மூன்றாவது ஆமென். வாசிங்க பார்க்கலாம். அதே நியாயாதிபதி 11வது அதிகாரம் 29. சீக்கிரம் வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி யார் மேல் இறங்கியதான்? எப்தாவின் மேல் இறங்கியது. ஆமென். மூன்றாவது கவனிங்கள்,
எப்தா ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ அவன் கையாண்ட 3வது அனுபவம் அபிஷேகம். பழைய ஏற்பாட்டு காலத்துல நிரந்தரமா ஒரு மனுஷன் மேல ஆவியானவர் இறங்குவது இல்லை, நிரந்தரமா தங்குவதில்லை, தேவைக்கு தகுந்த மாதிரி வந்து போயிடுவார். அப்படித்தானே? எத்தனை என்ன சொல்றது புரியுது? இப்ப பாருங்க, சிம்சோன் மேல் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரும் பொழுது ஒரு ஆட்டுக்குட்டி பிக்கிற மாதிரி பிச்சு போடுறான். பிச்சு போட்டானா? ஒரு சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டி பிக்கிற மாதிரி. அது மாத்திரமல்ல, அந்த அபிஷேகம் வந்துடும் போயிடும். அது மாத்திரமல்ல, அவனை கட்டி வச்சிருந்த அந்த நூலெல்லாம் நெருப்பு போட்டதை போல. ஏன்னா அபிஷேகத்துக்கு முன்பாக நிற்க முடியாது. ஆமேன். வேதம் சொல்லுகிறது ஏசாயா 10:22, அபிஷேக நுகங்களை முறிக்கும். 10:27 நினைக்கிறேன், 10:27 அபிஷேக நுகங்கள். அபிஷேகத்தால் நுகம். அது நுகம் சொல்லும் போது அது வியாதி என்கிற நுகம், துரத்துரம் என்கிற நுகம், ஆமேன், அடிமைத்தனம் என்கிற நுகம், பயம் என்கிற நுகம். இப்ப கிதியோனை குறிச்சு பாருங்க, அவனு பயந்தாங்கோலி. ஆமேன். அந்த பயந்தாங்கோலியாக இருந்த அவனை பராக்கிரமசாலியா மாற்றியது அபிஷேகம் தான். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அப்ப அபிஷேக நுகங்களை என்ன செய்யுமா? முறிக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், அப்போஸ்தலர் 1:8, அப்போஸ்தலர் 10, ஆமேன், 10 அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 10:38 பார்த்தீங்கன்னா, இந்த அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ள வர எருசலேமில் காத்திருக்கின்றாரு. அபிஷேகத்தை நீங்க பெற்றா தான் நீங்க பலனடைந்து சாட்சியா வாழ முடியுன்றார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஏன்னா நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகித்தார். கர்த்தர் அவரோடு இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் பிள்ளையாக்கப்பட்ட யாவரை விடுவிக்கிறவராகவும். அப்போ ஒரு மனுஷன் மேல அபிஷேகம் இருந்தா அவன் ஆட்டோமேட்டிக்கா நன்மை செய்ய தொடங்கிடுவான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஏன் சொல்ல வரேன்னா, இந்த அபிஷேகம் என்னைக்கு எனக்குள்ள வந்துச்சோ, முதலாவது என் நுகத்தை கர்த்தர் முறித்தார். என்ன நுகம் எனக்குள்ள இருந்துச்சு? நான் சொன்னேன்ல, லிவர் பாதிக்கப்பட்டுருச்சு, ஸ்மோக் பண்ணி ட்ரிங்க்ஸ் அடித்து. இந்த அபிஷேகம் என்னைக்கு எனக்கு வந்துச்சோ அன்றைக்கு கர்த்தர் எனக்கு புதிய லிவரை கொடுத்தாரையா, என் கல்லீரல் புதிய கல்லீரலை கொடுத்தாரு. அது மாத்திரமில்லை, எனக்கு பயங்கரமான பயந்தாங்கோலி கிதியோனை போல. என்னால் மைக்க பிடிச்சி 2 நிமிஷம் கூட பேச தெரியாது. ஆமேன். பயந்தாங்கோலியாக இருந்த இன்றைக்கு ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக என்னை ஆண்டவர் பயன்படுத்துவார்னா இதாய் அபிஷேகம். ஒரு ஆமேன் சொல்லுங்கள பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு நம்ம நன்மை செய்யறோம்னா காரணம் என்ன? அபிஷேகம் தான். பக்கத்தில் பாசம், இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கான்னு கேளுங்க. இருக்கா? அபிஷேகத்தை பெறாதவங்களாம் கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். ஏன் பெற்றவங்களும் கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். குட். அப்படி நீங்க சொல்லலாம், நான் தான் அபிஷேகத்தை பெற்றிருக்கேனே. ஆனா பழைய ஏற்பாட்டாக தான் அபிஷேகம் வந்து வந்து போற அபிஷேகம். அந்த புதிய ஏற்பாட்டுக்கால அபிஷேகம் அப்படிப்பட்ட அபிஷேகம், நிரந்தரமா தங்குற அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை பெற்றவங்கள கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல பவுல் தீமோத்திக்கு சொல்லுகிறார். 2 தீமோத்தி 1:6 மட்டும் வாசிங்க பார்க்கலாம். சீக்கிரமா முடிச்சிருவோம். 2 தீமோத்தி 1:6 வாசிங்க. இல்ல, 2 தீமோத்தி 1:6. இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை. சூப்பர். கவனிங்க, என்ன சொல்றார் பவுல் தீமோத்தேக்கு? இந்த வார்ப்பா, நான் உன் மேல கை வைக்கும் போது நீ பெற்றிருக்கிறவர் அபிஷேகம், நீ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்னு சொல்லல, நீ பெற்ற அபிஷேகத்தை என்ன செய்ய. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அபிஷேகத்தை பெற்றிருக்கீங்களான்னு கேளுங்க. பெற்றிருக்கீங்களா? அந்நிய பாச பேசுறீங்களா? அபிஷேகத்தை பெற்றிருக்கீங்களா? இந்த பெற்ற அபிஷேகத்தை அகத்தின் அழகு எதுல தெரியணுமா? அகத்தின் அழகு எதுல தெரியணும்? இப்ப என்னைய பார்த்தா எப்படி தெரியுது? சிகப்பா தெரியுதா, கருப்பா தெரியுதா? ஐயோ, என்ன பாஸ்டர் தர்ம சங்கட்டமா இருக்க, ஃபாதர் தான் சிகப்பா இருக்கார், நீங்க கருப்பாத்தான் இருக்கீங்க அப்படின்னு இல்ல. இதுதான்யா. அப்போ அபிஷேகத்தை பெற்றவனை பார்த்தாலே சொல்லிடலாம். ஆமென். அபிஷேகம் முகக்கலைகளை உண்டாக்குமா? ஒரு ஆமென் சொல்லுங்களா பார்க்கலாம். அப்ப பவுல் சொல்றாரு தீமோத்தேக்கு, உன் மேல கை வைக்கும் போது உனக்கு இருக்கிற அபிஷேகத்தை அனல் மூட்டு. இப்ப ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். எத்தனை பேர் அனல் மூட்ட விரும்புறீங்க? ஐயா, பெற்ற அபிஷேகத்தை ஒவ்வொரு நாளும் அனல் மூட்டணும். அந்நிய பாச பேசணும், ஆவியில் நிரம்பணும், அனல் மூட்டணும். சொல்லுங்க, தலைமையில கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறா, கட்டுண்டவனை
கட்டவிழ்க்க, சிறைப்பட்டவனை விடுவிக்க, தருத்திரலுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. ஏசாயா 61 என் மேல் இருக்கிறா, என் மேல் இருக்கிறா, என் மேல் இருக்கிறா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இது அபிஷேகம். ஆமென். இந்த அபிஷேகத்தை எத்தனை பேர் அனல் முட்ட விரும்புறீங்க? ஓகே, கடைசியாக ஜெபம் பண்ணுவோம். இப்போ லாஸ்ட்ல ஒரு பாயிண்டை பார்த்து முடிச்சோம். 4வது பாயிண்ட் 31 வாசிங்க, சீக்கிரமா 31 வாசிங்க. போதும். இப்போ என்ன சொல்றார் கிதியோன்? நான் யுத்தத்தை செய்து விட்டு திரும்பி வரும் பொழுது எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது யாருக்குரியது? அப்ப எதிராக வந்தது யாரு? சொந்த மகள், ஒரே ஒரு பொண்ணு. இதான். அப்ப என்னென்ன 4வது அவன் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ பொருத்தனை பண்றான். அதான் முக்கியம். எதை செய்தானா? ரொம்ப பேர் பொருத்தனை எடுக்கிறோம், ஆனால் செலுத்துறது இல்லை. பொருத்தனை என்பது நான் சொல்றது ஸ்பெசிஃபிக்காக கர்த்தருக்கு கொடுப்பதில் பொருத்தனை. ஆமென். இப்போ இந்த ஊழியம், ஆமென், இந்த உண்மையிலே இந்த ஊழியத்தின் பேர் என்ன? ஆறுதலின் குரல் ஆகிய இந்த ஊழியம் எத்தனை பேருக்கு ஆறுதலாக இருக்கு? அப்போ இந்த ஊழியத்தை உங்கள் பொருளாதாரத்தால் கொடுத்து உதவி செய்யணும். இதுதான் அதை அந்த எப்தா சொன்னான், நான் எதிர்கொண்டு வருவது எதுவும் அது கர்த்தருக்கு உரியதுன்னு சொல்லி பொருத்தனை பண்ணுறான். அப்போ இன்றைக்கு நாம் வரக்கூடிய காணிக்கையை கர்த்தர் 10ல் 1 கர்த்தருக்கு கொடுக்கணும். உதார்த்தமாய் ஊழியத்தை நீங்கள் தாங்கணும். ஆமென். அப்படி அவன் செய்வேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணானா பண்ணலையா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்போ ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ எப்தா 4 விதமான காரியத்தை கையாண்டான். முதலாவது என்ன சொன்னோம்? 2வது, 3வது, 4வது பொருத்தனை. ஆமென். இந்த 4 காரியம் தான் என் வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுத்தது. அதை இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனால் அபிஷேகம். என்றைக்கு இந்த அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டேனோ என் நோக்கங்களெல்லாம் கர்த்தர் முறித்தார். அது மாத்திரமல்ல, என்னை பயந்தாங்குழியாக இருந்த என்னை பராக்கிரமசாலியாக மாற்றினார். இந்த நாவுகளை எத்தனையோ பாடல்களை கர்த்தர் கொடுத்தார். ஒரு நாள் நான் என் துணைவியாரும் அவங்க சொந்த கிராமம். ஏன்னா நானும் ஒரு கிராமம், என் மனைவியும் ஒரு கிராமம். நான் விளையாட்டாக ஒரு நாள் சொன்னேன் என் ஒய்ஃபுக்கிட்ட, ஃபாதருக்கு அண்ணன் பையன்னு என்னை சீமையில் கேட்டாங்க, அந்த சிங்கப்பூரில் கேட்டாங்க, அந்த கும்பகோணத்தில் கேட்டாங்க, அந்த மாயாவரத்தில் கேட்டாங்க. அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே வந்தேன். ஆனாலும் நான் எதிர்பார்த்தது பணமோ அழகோ அந்தஸ்தோ பின்னணியோ இல்லை. ஆண்டவர், எனக்கு வருகிற மனைவி என்னை விட உங்களை நேசிக்கிற மனைவியாக இருக்கணும், என்னை விட ஜெபிக்கிற மனைவியாக இருக்கணும். இதுதான் நான் வைத்த கொஸ்டின். ஆமாம். லாஸ்ட் முறை வந்தாங்க பாருங்கள், யார்? கலா வின்சென்ட்ராஜ். எத்தனை பேர் ஆசீர்வாதமாக இருந்துச்சு? கலா வின்சென்ட்ராஜ் மாதிரியே ஒய்ஃபும் பாடுவாங்க, அவங்கள மாதிரியே பிரசங்கம் பண்ணுவாங்க. அவங்களோட அக்கா மேலே தான் நான் திருமணம் பண்ணியிருக்கிறேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். இன்றைக்கி கர்த்தர் 2 பேரையும் இணைச்சார். ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நான் சொன்னேன், ஏம்மா நமக்கு ஒரு பைக்கு கிடைக்காதுன்னு ஏங்கணும், இன்றைக்கி கர்த்தர் நல்ல காரை தந்திருக்கிறார், நல்ல வீட்டை கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக தேவன் நம்மளை தேசத்துக்கு பயன்படுத்துகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்படி நம்ம என்ன தவம் செய்தோம்? கர்த்தர் நம்மளை இவ்வளவா நேசிக்கிறாரே பாருங்க. அருமையான அன்பு சகோதரன் ஜான்சன்ட்ட பிற திறமை இருக்குன்னா ஊழியத்துக்கு வந்தார். அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை, அபிஷேகம் தான். தேவன் யாரை எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை, எவர்களை அழைப்பாரோ அவர்களை நீதிமானாக்குகிறார், எவர்கள் நீதிமானாக்குவாரோ அவர்களை மகிமைப்படுத்துகிறவர். அந்த மகிமை என்ற வார்த்தைக்கு ஆசீர்வாதம் சொல்லலாம், கனம்னு சொல்லலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்றைக்கு அவரை கர்த்தர் ஆஸ்வதித்து கனப்படுத்தி வைத்திருக்கிறார்னா தேவன் அவரோடு கூட இருக்கிறபடினால. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படி ஒரு நாளில் நாங்கள் கண்ணீர் மல்க ஆனந்த கண்ணீரில் எழுதப்பட்ட பாடலில் ஒன்று இந்த பாடல். ஒரே ஒரு சனத்தை மாத்திரம் பாடி நாம் இந்த கூட்டத்தை நிறைவு செய்ய போகிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலா மணி போல காத்து வந்தீரே. என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்மேல் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலா
கண்மணி போல காத்து வந்தீரே. நான் என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, மேல் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. கரம் உயர்த்தி ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா என் ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன். ஒன்ஸ் மோர் ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேனா. கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல காத்து வந்தீரே. நான் என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என் மேல் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. தேவன் எவர்களை முன்குறிப்பாரோ அவர்களை பேர் சொல்லி அழைக்கிறவர், எவர்களை அழைப்பாரோ அவர்கள் நீதிமான ஆக்குகிறவர், எவர்களை நீதிமான ஆக்குவாரோ அவர்களை மகிமைப்படுத்துகிறவர். அதுக்கு நானே சாட்சி. குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே, குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே. அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே, அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே. மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறப்பேனோ மறந்தே போவேனோ. என்ன சொல்லி பாடிடுவேன், ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா என் ஆயுள் நாளெல்லாம் உம்மை கமான் கரம் உயர்த்தி ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேனா. கருவிலே ரட்சித்தீர் கிருபையா, காத்தீர் தயவா. ரட்சித்தீர் கிருபையா, காத்தீர் தயவினா. ரட்சித்தீர் கிருபையா, காத்தீர் தயவினா. மீட்டீர் இரத்தத்தால், தூக்கினீர் இரக்கத்தால். மீட்டீர் இரத்தத்தால், தூக்கினீர் இரக்கத்தால். அன்பே கல்வாரி அன்பே, அன்பே கல்வாரி அன்பே, உம் அன்பை என் மேல் ஊற்றினீரே. ஆராதிப்பேனா. அப்படி எழும்பி நிற்போமா, எழுந்து நின்று முடிக்கலாம். ஆயுள் நாளலா உம்மை ஆராதிப்பேன். கரமசைத்து ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேனா. கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல காத்து வந்தீரே. நான் என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என் மேல் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. சொல்லுங்க, நான் என்ன தவம் இமையில என் மேல் இவ்வளவா. ரெண்டு கரங்களை உயர்த்தி நான் என்ன தவம் என் மேல் இவ்வளவா அன்பு வைத்தீரே. கிறிஸ்துவுக்குள் வெற்றி வாழ்க்கை உண்டு. சோர்ந்து போகாதீர்கள். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுது நம்மளை வெற்றி சிறக்க பண்ணுகிறவன், எல்லா இடங்களிலும் நம்மளை கொண்டு அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிறவன் நம்மோடு கொண்டு இருக்கிறார். எப்தா ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தான். அவன் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ 4 அனுபவங்களை கையாண்டான். ஜெபம், சமாதானம், அபிஷேகம், பொருத்தனை. இந்த 4ம் அவன் வெற்றிக்கு வித்திட்டது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலும் கேட்ட சத்தியத்தின்படி நானும் ஜெபம் பண்ணுவேன், யாவரோட சமாதானமாக இருப்பேன், அபிஷேகத்தை நிரம்பி வழியுவேன். கர்த்தருக்கு கொடுப்பதில்
நான் உண்மையாக இருப்பேன்னு சொல்கிறவங்க மாத்திரம் 2 கையை வைத்து எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஜெபிக்க போகிறேன், எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதில் ஒன்று, ஆமென், தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லுகிறார், இதன் மேல் இனி உன்மேல் நான் கை வைக்கும் பொழுது உனக்கு உண்டான அபிஷேகத்தை அனல் மூட்டு, அனல் மூட்டு, அனல் மூட்டு, அனல் மூட்டு. இப்பொழுது கேட்ட சத்தியத்துக்காக எல்லாரும் கையை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவன் உங்களோட கூட பேசியிருந்தா நல்ல கரங்களை தட்டி நல்ல ஆவி நிரம்பி நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபாதர். க்ளோரி, 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 க்ளோரி. கர்த்த நல்லவர், 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 கர்த்த நல்லவர். இப்போ ஒரே ஒரு முறை எல்லாரும் அமைதியார். ஒரே ஒரு முறை அபிஷேக நுகங்களை முறிக்கும். ஒருவேளை இந்த இடத்துல நீங்களும் பல நுகங்களோடு வந்திருக்கலாம். கடனா, இல்லை வியாதியா, சமாதானம் இல்லை, எந்த நுகமா இருந்தாலும் முதலாவது உங்க நுகத்தை கர்த்தர் முறிப்பா. என் வியாதி நுகத்தை முறித்தவர் உங்க நுகங்களை கர்த்தர் முறிப்பா. எப்ப? அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை நீங்க பெறாதிருந்தா பெற்றுக்கொள்ளுங்க. பெற்றிருந்தால் அந்த அந்நிய பாசையோடு இன்னைக்கு அனல் மூட்டுங்க. ஆமேன். அது சத்தத்தை வைத்து அனல் மூட்டணும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அதான் ஆண்டவர் சொன்னார், இந்த அபிஷேகம் உனக்குள்ள வரும்போது நீ பலனடைவாய், சாட்சியாய் வாழ்வாய். ஏதோ என்றைக்கோ பெற்ற அபிஷேகத்தை அப்படியே விட்டுறப்படாது. ஒவ்வொரு நாளும் அனல் மூட்டணும். அந்நிய பாசையோடு அனல் மூட்டணும். ஆவில் நிரம்பி அனல் மூட்டணும். இப்ப கர்த்தர் ஒரு வாய்ப்பை தருகிறார். நல்லா நான் இப்ப துதிங்கன்னு சொல்லும் போது நீங்க நல்ல ஆமென் வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி நல்ல ஆவில் நிரம்பி, ஒருவேளை அந்நிய பாச பெறாதவங்க இன்னைக்கு பெற்றுக்கொள்ள போறீங்க. அபிஷேகத்தை பெறாதவங்க நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. அந்நிய பாச பேசாதவங்க இன்னைக்கு பேச போறீங்க. அபிஷேகம் உங்கள் நுகங்களை முறிக்க போகுது. இப்ப நல்ல கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி ரீ கதரா காபா காபா ஊரா பாபா காபா காதா ரீபா பாபா காபா காபா. எஸ், கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டும், கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். நல்ல நல்ல கரங்களை தட்டி அபிஷேக நுகங்களை முறிக்கிறது, முகங்களை முறிக்கிற அபிஷேகம். ஊரா பாபா காபா காதா. வியாதிகள் விலகுகிறது, விளைவினங்கள் மறைகிறது, தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. எப்தாவை போல நீங்கள் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். உங்க தலைமையில கர்த்தருடைய வல்லமை இருக்கிறது. ஓ, கட்டுண்டவனை கட்டவிழ்க்க, சிறைப்பட்டவனை விடுவிக்க, சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரை இப்பொழுது விசேஷித்த விதமாய் உங்களை அபிஷேகிக்கிறார். ஒரு நல்ல கையை தட்டி நல்ல ஆவி நிரம்பி விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. அனல் முட்டுங்க, அனல் முட்டு, அனல் முட்டு. தீமோத்தி, உன் அபிஷேகத்தை அனல் முட்டு. கரமகதல ரீபா காபா காபா. விடாதீங்க, விடாதீங்க. தேவனுடைய வல்லமை இறங்குது, கர்த்தர் அக்கினி இறங்குகிறது. ஒரு பகதல ரீபா பாபா 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 பாபா. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே.